பொங்கலை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே அமைந்துள்ள காரக்குறிச்சியில் மண்பாண்டம் செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மேலும் மழை காலங்களில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெள்ள நிவாரண நிதி கூடுதலாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மண்பாண்ட தொழிலாளர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியினர் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின் மதுரையில் இருந்து இண்டிகோ விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான ரசிகைகள் அவர்களை புகைப்படம் எடுத்தனர். மேலும் செய்தியாளர்களிடம் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் என கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சீமாபுதூர் மற்றும் கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பொங்கல் வைத்து கும்மி அடித்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி ஆசிரியை மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தரப்பினர் புகார் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் கோவையில் திராவிட இயக்க தமிழர் பேரவையினர் மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் பொய்யான, அபாண்டமான, உண்மைக்கு புறம்பான, அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறார். அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்குள் அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்புவதும், பெரியாருடைய ஃபாலோயர்ஸாக இருக்கக்கூடிய, பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய தவறான கருத்துக்களை விதைத்து ஒரு பிரிவினை எண்ணத்தையும் பதட்டத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அவருக்கு வந்திருக்கக்கூடிய அஜெண்டாவின் அடிப்படையில் சீமான் இவ்வாறு தொடர்ந்து பேசி வருகிறார். இதை கண்டித்து சீமான் மீது சமூக ஒற்றுமையும் சமூக ஒழுங்கையும் சட்டம் ஒழுங்கையும் சீர்குலைக்கின்ற வகையில் தந்தை பெரியார் குறித்த அவதூறு கருத்துக்களை பேசியிருக்கிற, ஆதாரமற்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிற சீமான் மீது காவல்துறை. கோவை வால்பாறை அருகே உள்ள வாழைத்தோட்டம் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த 2 சிறுத்தைகள் நடந்து செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினருக்கு சிறுத்தைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டி.ஜே. கோவிந்தராஜன் கலந்து கொண்டு மாணவருடன் பொங்கல் வைத்து கொண்டாடினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அறுவடைக்கு இன்னும் 20 நாட்கள் உள்ள நிலையில் இப்பகுதியில் பாசன ஆறான நூலாற்றில் தண்ணீர் இல்லாததால் வயல்கள் காய்ந்து வெடிப்புகள் ஏற்பட்டு நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ள நிலையில் உடனடியாக நூலாற்றில் தண்ணீரை திறக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பதின் அவசியம் குறித்து ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி பேரணியாக நின்றனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த மனித சங்கிலியில் வாக்களிப்பு அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகையை கையில் ஏந்தியவாறு மனித சங்கிலியில் மாணவர்கள் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் மேய்க்குடிப்பட்டியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பானைகள் மற்றும் அடுப்புகள் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போதுள்ள காலகட்டத்தில் மண்பாண்ட தொழில்கள் நலிவடைந்துள்ளதாகவும் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகையுடன் மண்பானைகளையும் சேர்த்து வழங்க வேண்டும் எனவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ள தொழிலை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பானை சட்டினா பொங்கலுக்கு போட்டுட்டுங்க. இப்போ எங்களுக்கு வீடு வசதி இல்லாததுனால மழை காலத்தினால ரொம்ப மண் பிரச்சனை, அதனால் அதை நிப்பாட்டிட்டு அடுப்பு தான் போடுறோம் பொங்கலுக்கு. இதே எங்களுக்கு வீடு வசதி இல்லாததுனால ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு போடுறது. மண்ணும் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மண் எடுக்கிறதுக்கு போய் விரைவில் எங்களை கேட்குறாங்க, மண் எடுக்கக்கூடாது, பர்மிஷன் தான் வாங்கினேன். பர்மிஷன் போய் கேட்டோம்னா புதுசுன்னு கொடுக்குறாங்க பர்மிஷன். எப்படியா நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் அள்ளிட்டு வரோம். அதுக்கு அள்ளுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் வேணும், சேசிபி வச்சு அள்ளுற மாதிரி பர்மிஷன் வேணும். அப்படி இருக்கும்போது இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எங்களுக்கு தொழில் லோன் போட்டு கொடுக்கணும். கொடுக்கலன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கட்டிடுவோம். இந்த வருமானத்தை வச்சு ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. நான் கடை வச்சுருக்கேன். கடை வச்சு நான் அதில் பல பொருள்கள் மண்பாண்ட பொருள்லாம் வச்சுருக்கேன். அந்த வருமானத்தை வச்சு நான் உங்கள் கடனை வாங்குகிற கடனை கரெக்டாக மாதம் நான் எவ்வளோ கடை சொல்கிறதில்ல, நான் எவ்வளோ முடிஞ்ச உதவியை நாங்கள் கரெக்டாக கட்டிடுறேன். எங்களுக்கு அது கொஞ்சம் மத்திய அரசு எங்களுக்கு பதிவு பண்ணணும். ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை காலத்தில் இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு ஏதாச்சும் ஒரு போனஸ் மாரி எங்களுக்கு இந்த அம்மா ஒரு 4000 ரூபா 6000 ரூபா பணம் அனுப்பிச்சாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சில பேருக்கு எங்கள் அளவுக்கு கிடச்சிருக்கு சில இடத்துல, ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அது கிடைக்கிறதில்ல. அதேமாரி இப்போ அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இந்த மழை நேரத்தில் ஏதோ ஒரு 5000 ரூபா 10000 ரூபா நீங்கள் அதுமாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடலாம்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒரு படுதா எடுக்கிறதுக்கோ சிலப்போ ஒரு ஜாமான் சட்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அது கொஞ்சம் கவர்மெண்ட்டு அது கொஞ்சம் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும். என்ன காரணம் நீங்கள் மண்பானை செஞ்சுட்டு என்ன காரணம் மண்பானை நேரத்துக்கு இப்போ அடுப்பு மட்டும் எங்களுக்கு வீடு வசதி எங்களால் முடியலை. வீடு வசதி இல்லை, அதுக்குள்ளே வசதியான சூழல் இல்லை. சூழல் எங்களால் கட்ட முடியலை. கட்டினாலும் அந்த சீலை கரைஞ்சிருது. இப்போ வேறு மெத்தடில் கட்டணும்னா எங்களுக்கு எப்படி பண்ணாலும் ஒரு 2 லட்ச ரூபா வேணும். அது இருந்து அதை முறையாக கட்டினோம்னா எல்லா பொருளுமே செய்யலாம். எங்களுக்கு கவர்மெண்ட் அது கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிச்சுன்னா ஒரு தொழில் லோனு போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த சூளை கட்டிட்டோம்னா நாங்கள் எல்லாமே நிம்மதியாக கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் இருப்போம். அந்த மழை நாளில் ரொம்ப கஷ்டப்பட முடியல. இந்த பாருங்க மண் எல்லாமே காய வச்சுக்கிட்டு மழை வருது, நனைஞ்சு போயிடுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலை இந்த மழை நாளையில். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கும். இந்த வீடு ஒன்று எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் கொஞ்சம் கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். நானும் ஒரு 10 வருஷமாக நானும் போராடி தான் பார்க்குறேன். கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு தொழில் லோன் கொடுங்க, அதை கொடுங்கன்னு எதுவுமே கிடைக்கல. நிம்மதியான நில அபகரிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எடுக்கப்படும் நிலத்தில் உள்ள மரங்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துவங்கியுள்ளது. தோட்டக்கலை, வேளாண் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மரங்களை மதிப்பிட்டனர். தேனி மாவட்டம் போடியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் அழுகிய மீன்கள், காலாவதியான உணவுப் பொருட்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பள்ளி அருகாமையில் விற்கப்பட்ட புகையிலைப் பொருட்கள், தேதி குறிப்பிடாமல் விற்கப்பட்ட உணவுப் பொருட்களை கைப்பற்றி அபராதம் விதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டுச்சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற மாட்டு சந்தையில் சுமார் ரூபாய் 3 கோடிக்கு மேல் மாடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிலமற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை மற்றும் வீடு கட்டித்தர கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் தகுதியான 11 பயனாளிகளுக்கு வட்டாட்சியர் பட்டா வழங்கினார். இன்று காத்திருக்கும் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்து போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி காத்திருக்கும் போராட்டம் என்பது கட்சியின் சார்பில் நடைபெற்றது. இறுதியாக பேச்சுவார்த்தையில் வட்டாட்சியர் அவர்கள் பட்டா வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். அதன் மூலமாக ஒரு 7 பேருக்கு மஞ்சப்பாடி கிராமத்திலிருந்து பட்டா என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக அனைவருக்கும் பட்டா வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். அதனொட்டி இந்த போராட்டத்தை இதோடு முடித்துக் கொள்கிறோம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலமங்கலம் அருகே ஜக்கேரி பகுதியில் நாகம்மா என்பவர் துளப்பங்குச்சி செடிகளை அறுவடை செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக திடீரென வந்த ஒற்றை காட்டு யானை மூதாட்டியை தாக்கி மிதித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை மாநகராட்சி 15வது மண்டலத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாநகராட்சி ஊழியர்களுக்கு உரியடி போட்டி, பன் சாப்பிடும் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி என உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட பெண் அதிகாரிகள் கயிறு அறுந்து கீழே விழுந்த நிலையில் அங்குள்ளவர்கள் மத்தியில் இது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நாகர்கோவில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் மாநகராட்சியில் பணிபுரியும் 1371 நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசை மேயர் வழங்கினார். இந்த பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் மாநகராட்சியின் அனைத்து வார்டுகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காவல் நிலையம் அருகேயுள்ள மதுபான கடையின் பூட்டை உடைத்து ரூபாய் 1 லட்சம் பணத்தை திருடி சென்ற வாலிபர் மற்றும் 2 சிறுவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் வாலிபர்கள் மதுபான கடை கல்லாப்பெட்டியில் இருந்து மொத்த பணத்தையும் மஞ்சள் பையில் திருடி செல்லும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 816 கர்நாடக மது பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்து மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.